வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல கோபியோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. கோபி என்ன கொலைக்காரின்னு சொல்லிட்டேன்னு மற்றவங்க பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் நான் பெத்த பையனை என்ன இந்த மாதிரி புரிஞ்சிக்காம பேசிட்டானேன்ட்டு அவங்க வருத்தப்பட்டு அழுகுறாங்க. பாக்யாவும் அவங்க மாமனார் மற்றவங்க கூட இருக்கிறவங்களாமே சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல, உங்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படணுன்ட்டு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு, அவன்லாம் பேசினாலும் நீ மனசில் வச்சுக்கிட்டு இருக்க, உன்னை அவன் சொல்லன்ட்டு நீ பாட்டுக்கு நீ இரு, அவன் ஜாலியாக தான் இருப்பான், நீ எதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டுக்கன்ட்டு இவர் சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. இதே நேரத்தில் கோபி அவங்க அம்மா அழுதுரு புலம்புனதெல்லாம் சண்டை போட்டு பிரச்சனை நடந்ததில் அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாலாம் அவர் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ராதிகாவோட அம்மா இல்லாத நேரமாக பார்த்து அவரும் வந்துட்டு ராதிகா கிட்டே பேச வந்து அவங்க திட்டுறாங்க, நான் உங்களை கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது, இந்த குழந்தையாவது ஒருத்தர் சந்தோஷப்பட்டேன், நீங்கள் பாக்யா மேலே இருக்கிற வீம்பாவில் அவங்கள வெறுப்பேற்றுறன்ட்டு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து குடும்பத்தை சேர்ந்து என்னோட குழந்தை இல்லாமல் ஆக்கிட்டீங்களே, உங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, நீங்கள் கிளம்புங்கன்னுட்டு திட்டுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்ட்டு, போது நிறுத்துங்க, அவங்க இங்கே வானா நான் எவ்வளோ தூரம் சொல்லிக்கணும், நீங்கள் கேட்கல, இப்போ அவங்க நினச்சதெல்லாம் நடந்துருச்சு இல்லை, போங்க வெளியிலன்ட்டு அவங்க திட்டுறாங்க. அதனால் அவர் வெளியில் கிளம்பிடுறாரு. பொழுது உடஞ்சி பாக்யா எல்லாருக்குமே காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போயும் அவங்க மாமியார் காப்பி குடிக்க மாட்டுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பீங்கன்ட்டு நாங்களே நம்ப மாட்டோம், ஆனால் அவர் ஏதோ புத்தி கெட்டு போயிட்டு சொல்லிட்டாரு, அதை பற்றியெல்லாம் அவங்களே உணர நேரம் வரும், இந்த நடக்கிற விஷயம் உண்மை எது பொய் எதுன்ட்டு எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியில் வரும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் போது அவங்க அதையே பேசி பேசி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதனால் பாக்யாவுக்கு கோவம் வருது. அவங்க ராதிகா வீட்டுக்கு வராங்க. வந்தாக்கா அவங்க அம்மா, எதுக்காக இங்கே வந்த, உங்கள் மாமியாரை வச்சு இத்தனை வந்துட்டு போயிட்டு இருந்தா, இப்போ எதுக்காக வந்தேன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுவுமே பேசாத நின்றுட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு ராதிகா வெளியில் வராங்க. எதுக்காக நீங்கள் வந்தீங்க, எனக்கு நடக்கிற விஷயம்லாம் போதலையா, நீங்கள் ஆரம்பிச்சு வச்சிங்க, உங்கள் மாமியார் வந்து முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, இப்போ சந்தோஷமானு கேட்குறாங்க. நானும் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி தான் வந்து பேசுகிறதுக்காக வந்தேன். ஒவ்வொரு நடக்கிற விஷயங்களும் நம்மளை கைமீறி நடக்கும்போது நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும், நான் உங்களை ஃப்ரெண்டாக தான் நினச்சி வந்தேன், இப்போ பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னுட்டு எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது என்னை பற்றி நீங்கள் கேட்குறதுக்கான, உங்களை மாதிரிலாம் என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் நடிக்கலை, எப்பவும் போல தான் இருக்கேன், நீ தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நல்லது கெட்டது எப்போ எப்படி நடக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது தான், ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு இவங்க அவங்ககிட்ட எதுவுமே பெருசாக பேசாமல், இன்னொரு பக்கம் ராதிகாவோட அம்மா இவங்க பேசும்போதெல்லாம் குறுக்க வெறுப்பதுற மாதிரியும் பேசுகிறாங்க. இவங்க கோவப்படாமல் பேசிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் கோபி வந்து நிற்கிறாரு. அப்போ எதுக்காக இருக்கிற குழப்பம்லாம் போதலான்ட்டு நீ வேற இங்கே வந்தன்ட்டு இவர் கேட்குறாரு. உங்கள் அம்மாவை நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு குழப்பமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் எதுவும் அம்மாவை சொல்லலைன்ட்டு, மற்றவங்க சொன்னதை விட நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அவங்க கொலை பண்ணியிருப்பாங்கன்ட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம், நாங்களே நம்ப மாட்டோம், உங்களுக்கு எப்படி உங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சிக்காம அவங்க நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெத்தாமாவும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வந்தது, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசு அடிச்சுன்னு இருந்தாக்கா அதை கேட்டு பாருங்கள், நீங்கள் பேசுனது சரியானிட்டு இவங்க திட்டிட்டு வந்துடுறாங்க. அவர் ஷாக் ஆகுறாரு. பாக்யா திரும்ப வந்துட்டு அவங்க மாமியாருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிடுங்கத்த, உடம்பு வீக்காக போயிடும், அப்புறம் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆகிடும், சாப்பிடுங்க தண்ணும் போது எனக்கு வேணான்ட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால் பாக்யா சொல்கிறாங்க, இதை நான் வச்சுட்டு போவேன், அதுக்கப்புறமா நான் வந்து பார்க்கும்போது நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கணுன்ட்டு அவங்க சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டு செல்விக்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க இதே நினச்சிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறதுனால, அதனால் வெளியில் கோயில் கொலை எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகலாமான்னு பார்க்குறேன்ட்டு, அப்படி தான் செய்யுங்கக்கா, அவங்கள பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் அவங்களோட பையன் இந்த மாதிரி பேசுகிறான்னா எனக்கே கோவம் வருது, அவங்க அவ்வளோ தூரம் பாசம் வச்சிட்ருக்காங்க கோபி மேலே, அவங்களுக்கு அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்ட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.